ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட். மொறுமொறுப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சரியாக இருக்கும். இதில் எதில் பண்ணியிருக்கேன்னா நான் சேப்பங்கிழங்குல தான் பண்ணியிருக்கேன். இந்த சேப்பங்கிழங்கை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி எடுத்து நல்லா வேக வச்சு உரித்து வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு சின்ன மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா தாங்க ரொம்ப முக்கியமானது. இந்த மசாலா உதிராமல் நம்ம பண்ண போகிறோம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 3/4 ஸ்பூன் தனியா, 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. ரொம்ப இந்த மசாலா ரொம்ப அருமையாக இருக்குங்க. வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சேப்பங்கிழங்கு பாருங்கள், இந்த மாதிரி நான் நறுக்கி வச்சுருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க போகிறோம். சேர்த்து இந்த மாவை நல்லா இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கிழங்கு ஃபுல்லாகவும் அந்த மாவு நல்லா ஒட்டி இருக்கணும். அந்த மாதிரி கலந்துக்கோங்க. எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த ஈரப்பதமெல்லாம் இதில் போயிடும். இதுதான் மசாலா உதிராமல் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் எப்போவுமே இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் போட்டு ஈரத்தெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா மசாலா உதிரவே உதிராது. ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ காரப்பொடி வெறும் காஷ்மீரி சில்லி தான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதில் நான் காரப்பொடி சேர்க்கல, ஏன்னா அதில் மிளகு சேர்த்துருக்கேன், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதனால் காரப்பொடி சேர்க்கல, காஷ்மீரி மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அரைச்ச இந்த மசாலாவையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரிசி மாவு, இது ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி மாவு. எல்லாமே கொஞ்சம் லைட்டாகவே சேர்த்துக்கணும். ரொம்ப நிறைய மசாலா சேர்க்கக்கூடாது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுவும் மசாலா உதிராமல் இருக்கிற ஒரு டிப்ஸு தான். நிறையா டிப்ஸு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி டிப்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மசாலா உதிராமல் மொறுமொறுப்பாக இருக்கும். இது ஒயிட் வினிகர், இதுவும் மசாலா உதிராது. வினிகரு, எண்ணெய், கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் நீங்கள் அளவாக சேர்க்கும்போது மசாலா உதிராமல் நல்லா பொரிக்க வரும். இதை நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகளெல்லாம் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இப்போ நம்ம இதில் உப்பு சேர்க்க போகிறோம். இனிமேல் தான் உப்பு சேர்க்க போகிறோம். நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நிறையா சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி, நிறையா தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரே 1 ஸ்பூன் தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. அந்த வினிகரே சரியாக இருந்தால் போதும். பத்தாமல் இருந்தால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். இல்லை நீங்கள் இதுக்கும் சேர்த்து வினிகரே ஊற்றிக்கிட்டாலும் சரிதான். உங்களுக்கு வினிகர் பிடிக்கலைன்னா நீங்கள் எலுமிச்சம் ஜூஸை சேர்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு வினிகரோட வாசனை பிடிக்கலைன்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் ஜூஸை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை சேப்பங்கிழங்குல போட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊறினா போகிறோங்க. ரொம்ப நேரம் ஊற வேண்டாம். நிறைய உங்களுக்கு டைம் இருந்தால் நிறையா ஊறிக்கோங்க, இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகுது. அதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இந்த காஷ்மீரி சில்லி போட்டதுனால இந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நீங்கள் தனித்தனியாக போட்டு எடுத்துடலாம். நிறையா போட்டுறாதீங்க, கொஞ்சம் தள்ளி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்கோங்க. அடுப்பு நிதானத்திலே வச்சுக்கோங்க, இல்லாட்டி கருத்து போயிடும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் கழித்து இதை நீங்கள் பரட்டி விடலாம். உடனே பரட்டாதீங்க. பாருங்கள், நான் எப்படி தனித்தனியாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் தனித்தனியாக போடுங்க. அது ஒரு வேளை அது ஒட்டி இருந்தாலும் கூட எண்ணெயில் நல்லா பொரியும் போது அது தனித்தனியாக ஆயிரும். இப்போ நம்ம இதை நல்லா திருப்பி விட்டுக்கலாம். சின்ன ஒரு துளி மசாலா கூட எண்ணெயில் போகாதுங்க.
ஃபுல்லாக இதுலேயே ஒட்டியிருக்கோங்க. இந்த மாதிரி டிப்ஸை கவனத்தில் வச்சு பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே பண்ணலாம். காலிஃப்ளவர் கூட பண்ணலாம், வாழைக்காயில் பண்ணலாம், சிக்கன் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாங்க. இந்த மாதிரி மசாலா இந்த முறையில் நீங்கள் பண்ணிங்கன்னா மசாலா உதிரவே உதிராது. அது ஆறிட்டாலும் கூட நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் அந்த மசாலா. நல்ல கலர் வந்த உடனே இந்த சலசலப்பெல்லாம் அடங்கின உடனே நல்லா எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கோங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் போட்டுக்கோங்க. மிச்சம் மீதி எண்ணெய் இருந்தாலும் அந்த டிஷ்யூ பேப்பரில் போயிடும். பாருங்கள், கலர் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குது. இதோட இதுக்கு காரணம் காஷ்மீரி சில்லி தான். வேறு எந்த கலரும் இதில் போட வேண்டாம். நீங்கள் அந்த காரப்பொடி சேர்த்தாலும் கூட கொஞ்சம் கலர் மாறிடும். வெறும் காஷ்மீரி சில்லி மட்டும் போட்டிங்கன்னா இந்த கலர் கண்டிப்பாக வரும். இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் என் சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். இப்போ கடைசியாக ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மொறுமொறுப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். யாருமே இதை கீழே போட மாட்டாங்க. அந்த சேப்பங்கிழங்கோட சேர்த்து இதையும் சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக நீங்கள் சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சேப்பங்கிழங்கு ஒரு நாளைக்கு முன்னாலேயே நீங்கள் வேக வச்சுருங்க. வேக வச்சு தோல் உரிக்காமல் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் பொரிக்கும்போது தோலை பிரிச்சுட்டு இந்த மாதிரி மசாலா சேர்த்து பிரிங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த சேப்பங்கிழங்கு ஒரே அளவாக வாங்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.